பங்களாதேஷின் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது வெடித்த வன்முறையில் 1000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர் என்று இடைக்கால சுகாதார அமைச்சின் தலைவர் தெரிவித்துள்ளார். 1971ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் வரலாற்றில் மிகவும் மோசமான காலகட்டமாக அமைந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பொதுத்துறை வேலை ஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. பின்னர் அது பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கிளர்ச்சியாக தீவிரமடைந்தது. இதனையடுத்து அவர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்று பதவி விலகி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். இந்நிலையில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையிலான ஓர் இடைக்கால அரசாங்கம் ஹசீனாவுக்கு பின்னர் நிர்வாகத்தை பொறுப்பேற்றது. இந்நிலையில் வன்முறைகளில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதோடு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண் பார்வை இழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தலைவர் நூர்ஜஹான் பேகம் தெரிவித்துள்ளார். வன்முறைகளால் பலர் பார்வையற்றவர்களாக மாறியுள்ளனர். பலர் இரு கண்களிலும் பார்வையை இழந்துள்ளனர். பலருக்கு கால்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவர்களில் பலரது கால்களை துண்டிக்க வேண்டியிருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.